ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோனா ரொம்ப நாளுக்கு அப்புறமா இல்லை ரொம்ப மந்த்துக்கு அப்புறமா நம்ம எடுக்க போகிற ஒரு லாங் வீடியோ. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோன் பி ஃபன். சரி வாங்க பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் என்கிட்ட இருந்த செல்ஃபி ஸ்டிக் உடஞ்சி போச்சு. ஸோ நானே ஏதாவது வச்சு ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணிவிட்டு வரேன். சரி, இந்த வீடியோ எடுக்கிறதோட மோட்டிவ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த புக்கே வந்து எனக்கு ஆர்டர் வந்துச்சு. இது வந்து ஆனிவர்சரிக்காக கொடுக்க போகிற ஒரு புக்கே. இது வந்து ஏன் வந்து சரி எப்படியோ புக்கே வந்து ரெடி பண்ணியாச்சு. பட் அதை வந்து சேஃபாக ரேப் பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்காக இப்போ ரேப் பண்ணுற ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட் டைம் நான் ரேப் பண்ணுறது. ஸோ பண்ணுறேன்னா பண்ணலையான்னு பார்ப்போம். இதுதான் அந்த ரேப்பர். சரி ஓப்பன் பண்ணலாம். நைஃப் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வேற ஒரு அடி வாங்கியிருக்கேன் நான். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணேன். இதில் வச்சு இந்த பொக்கையில் இதில் வச்சு ரேப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். பொறுமையாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ரேப் பண்ணியாச்சு. ஓகே, உள்ள வேற கார்டு வைக்க சொல்லியிருந்தாங்க, நான் மறந்துட்டேன். கார்டு ரெடி பண்ணுவோம். இப்போதானே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்மால் பிஸ்னஸாக. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் அடிக்கிற அளவுக்கு பட்ஜெட் கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால நானே ரெடி பண்ணலான்னு இறங்கிட்டேன். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக இப்போ வந்து நம்ம ஒரு ரஃப் பேப்பர் இருக்கு. ரஃப் பேப்பரில் வந்து எழுதி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த ஹார்ட் எழுதுறதுலாம் அங்கே தான் வரும். ஆனால் நம்ம இந்த ஃபைனலை சூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் எழுதும் போது வரவே வராது, ரொம்ப சொதப்போம். ஸோ அதனால ஒரு நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் எழுதுவோம். ஏன்னா இதுதான் அந்த கார்டு. இந்த கார்டில் நீட்டாக அழகாக எழுதி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்கு. கார்டு வந்து சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பஞ்சிங் மிஷின் நம்மகிட்ட இல்லை. பஞ்சிங் மிஷின் இருந்துச்சுன்னா ஒரு ஹோல் போட்டு அதில் வந்து போ கட்டணும்னா பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். ஸோ வந்து பஞ்சிங் மிஷின் இல்லாத காரணத்தினால இதை வந்து இப்போதைக்கு ஓரம் கட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன வேலையோ அதை பார்க்க போகலாம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதுவரை நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரேப் பண்ணிட்டேன். இன்னும் என்ன, இந்த கார்டை மட்டும் கொஞ்சம் போ கட்டி இதில் வந்து அட்டாச் பண்ணலாம். ஒர்க் ஃபினிஷ். இந்த ஆர்டர் வந்து டன் ஆயிரும். இப்போ நான் ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட பஞ்சிங் மிஷின் இருக்கான்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொன்னான்னா, வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், தேடி பார்க்கணும், ஸோ நீ வா அப்படின்ட்டா. இப்போ கிளம்பி அவள் வீட்டுக்கு தான் போனேன். இப்போ பஞ்சிங் மிஷின் இருந்துச்சுன்னா எடுத்து இன்றைக்கே வேலையை முடிச்சு ப்ளாகை ஃபினிஷ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம். போன வேலை என்னவோ அதை பார்க்காம உட்காந்து 2 பேருமே படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பஞ்சிங் மிஷின் தேடி கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு ஒரு செல்லோ டிப்பும் கிடச்சிச்சு. ஃபைனலாக எப்படி ஃபினிஷ் பண்ணேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி ஓகே, இந்த விலாகை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அன்டில் தென் பாய்.